ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஐஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் தேங்காய் வச்சு இன்றைக்கி எப்படி ஐஸ் செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஐஸ் வந்து செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இந்த கோகனட் ஐஸ் வந்து செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து 2 தேங்காய் வந்து அதாவது ஒரு முடி 2 வந்து உடச்சி நல்லா அதை குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நான் தேங்காய் தண்ணி தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து பால் பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு 6 டீஸ்பூன் வந்து பால் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேங்க. அடுத்து வந்து சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து அந்த தேங்காவில் வந்து இனிப்பு இருக்கும். உங்களுக்கு தேவையானதை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். இப்போ பால் பவுடர் வந்து நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவே வந்து நமக்கு நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். அதனால் நீங்கள் பால் பவுடர் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து இந்த சர்க்கரை பால் பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காயையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி உங்களுக்கு முத்தின தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாலாக கூட ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பால் பவுடர் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும். அப்படி தேங்காய் வந்து முத்தி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது நமக்கு அதுக்கு சக்கையாக வாயில் வந்து தெம்படுங்க. அதை வந்து கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இலகன தேங்காவாக இருந்தால் கூட இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது. அது வந்து நான் வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக சக்கரைலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் கொஞ்சமாக வச்சுட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணேன். இப்போ நமக்கு வந்து கரெக்டாகவே இருக்குங்க. எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அந்த பசும்பால் வந்து இதோட சேர்த்துக்கலாங்க. இது வந்து நம்ம ரொம்ப கெட்டியாக செய்ய போகிறதில்ல, கொஞ்சமாக வந்து அப்படி பால் விட்டு நல்லா எடுத்து ஊற்றுற அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு இருக்கணும். அதனால் நான் வந்து பால் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ எல்லா பாலுமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றினோம்னா நமக்கு கரெக்டாக வரணும். இப்போது நம்ம வந்து கரண்டியில் எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து அழகாக உழுந்து உழணுங்க. ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேங்க. இப்போது நம்ம வந்து இதை வந்து அப்படியே வந்து நம்ம ஐஸ் மோல்டில் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஐஸ் மோல்டு வந்து வச்சுருக்க பாருங்கள். இதில் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஒரு கரண்டி வந்து அப்படியே வந்து பிடிக்குதுங்க. உங்கள்கிட்ட ஐஸ் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் குட்டி குட்டி டீ கிளாஸ் வந்து இருக்கும், அதில் கூட நீங்கள் ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஐஸ் குச்சி வந்து சொருவி வச்சுக்கலாம். இப்போ அது இல்லைனா கூட நமக்கு வந்து கடைகளில் வந்து சின்ன சின்ன வந்து டீ கப் வந்து கிடைக்குது. அதையுமே வாங்கிட்டு வந்து நம்ம அதுலேயும் கூட செஞ்சுக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுங்க. அந்த ஐஸ் வந்து ரொம்பவும் வந்து சுலபமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது குறைவான நேரத்தில் குறைவான செலவில் சிம்பிளாக சூப்பரான ஐஸ் வந்து நம்ம இந்த சம்மருக்கு வந்து சூப்பராகவே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐஸ் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்த மோடில் வந்து ஊற்றியாச்சுங்க. இப்போ ஊற்றிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஓவர் நைட்டாக விட்டுடலாம். இல்லைனா வந்து 1 மணி நேரம் இதை வந்து ஃப்ரீஜரில் வச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு சூப்பராக வந்து செட் ஆகிரும். இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரீஜரில் வந்து நம்ம வச்சிடலாங்க. ரொம்பவும் ருசியாக ஹெல்த்தியான சூப்பரான ஐஸ் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது செட் பண்ணி நம்ம வந்து 1 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறது தான் இதுக்கப்புறம் வேலைங்க. ரொம்பவே சூப்பரான ஐஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சம்மருக்கு தேவையான ஐஸ்கிரீம், அதாவது நம்ம அந்த புட்டிங்கி இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஃப்ரீஜரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்மளோட ஐஸ் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் உங்களுக்கு வந்து எடுக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுட்டு அது மேலே வச்சு நம்ம கொஞ்ச நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து அது வந்து எடுக்கிற மாதிரி வந்துருங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ஐஸ் வந்து சூப்பராகவே வந்து செட் ஆயிடுச்சு. செம்மையாக சூப்பராக ஜம்முன்னு இந்த சம்மருக்கு வந்து சூப்பரான ஐஸ் வந்து சாப்பிட்லாங்க. நீங்களுமே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டும் ஃபேமிலிக்கு வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணிடுங்க. அடேங்கப்பா ஆஹா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து புரியும். அப்படி எதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தயவுசெய்து கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஐஸ் வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ஐஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.